மூங் தால் கச்சோரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக நல்லா மொறுமொறுவாக இருக்கும். ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் எடுத்து வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ரெசிபி. இப்போ இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த நார்த் இந்தியன் கச்சோரி, மூங் தால் கச்சோரி செய்யறதுக்கு முதல்ல நம்ம மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப்பு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா கையால் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஓமம் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் மணமாக. அப்புறம் இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலோ இல்லை நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ரிச் ஃப்ளேவராக இருக்கும், நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு, ஓமம், நெய் இதெல்லாம் நல்லா எல்லாம் பரவுற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி கூட பிசைவாங்க நார்த் இந்தியன் ஸ்டைல். அதில் போடுறவங்க, நான் வந்து சாதா வார்ம் வாட்டரே நான் வந்து பச்சை தண்ணியே போட்டு பிசைய போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த நெய், ஓமம், உப்பு எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டாக மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்து இதை கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சமாக மேலே ஆயிலோ நெய்யோ தடவி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட நம்ம ஊற விடலாம். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். நான் கொஞ்சமாக நெய் வந்து மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விடுறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம மீதி வேலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, இது செய்யறதுக்கு ஈஸியான டிஷ்ஷு தான் கச்சோரி. நல்ல நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு கச்சோரி, ஒரு தக்காளி சாஸ் வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த கச்சோரி மாவு மேல் மாவு ஊறுறதுக்குள்ளே மீதி தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ இந்த 2 வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிட்டு, ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியையும் நம்ம மிக்சியில் கொரப்பாக எடுத்துக்கலாம். வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். கொஞ்சம் இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 கீரி வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது இந்த ரெசிபிக்கு மெயின் டிஷ்ஷே இது தான். இது வாசனை இது தான். இவர் தனியா 1 பிஞ்சு, சீரகம் 1 பிஞ்சு, சோம்பு 1 பிஞ்சு, மிளகு கொஞ்சம், ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதை போட்டு நம்ம ஒரு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சிட்டோம். இதில் ஒரு பச்சை மிளகாவையும் இந்த இஞ்சியையும் தனியாக நீங்கள் கல் உரலில் இடித்து போட்டாலும் போடுங்க. இந்த மிக்சியிலேயே பல்ஸ் மோடில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சதை நான் தண்ணியை இருத்துட்டு மிக்சியில் இதையும் கொஞ்சம் கொரசாக அரைச்சிக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதே மிக்சி ஜார்லேயே நான் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துருக்கேன். நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்சு பெருங்காயம், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி வச்சுருக்கேன். இது வந்து காஷ்மீரி சில்லி. நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், அந்த காரம் போதும். இப்போது இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், பொடிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா லேசாக சிம்மில் வச்சு லேசாக வறுத்துக்கலாம். அப்படியே நார்த் இந்தியன் ஸ்டைல் கச்சோரி மாதிரியே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். இப்போது இது லைட்டாக வறுபட்ட உடனே நம்ம
எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொடியெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம லைட்டாக அதுக்கு தான் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ இதை வந்து இது வறுபடட்டும். சிம்மிலே வச்சு கரியாமல் வறுத்துக்கலாம். இப்போ இது வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வர்ற பக்குவம் இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு சேர்க்கும் போது தான் இது வந்து உள்ளே வந்து மாவு பூரணம் வந்து நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுக்கும் இந்த கடலை மாவு தான். கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம 10-15 நாள் வரைக்கும் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுருந்து குழந்தைங்களுக்கு லஞ்சில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம கொடுத்து விடலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச இந்த மசாலா பொடியை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போது அதே கடாயிலேயே இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் நம்ம நறுக்கி வச்ச இந்த 2 வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா நைஸாக பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாக நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த அரைச்சி வச்ச இந்த பச்சை பயிறு இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு விழுதுக்கு பதிலாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் அவிச்ச உருளைக்கிழங்கு இருந்தால் மசிச்சு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம இந்த மசாலாவோட இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இந்த பச்சை பயிறு நல்லா வேகணும். அதே சமயம் இந்த பச்சை வாடையும் போகணும். நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்லோவில் வச்சு நம்ம குறைன்னு அரைச்ச இந்த பாசிப்பருப்பை சேர்த்துருக்குறோம். இது மூங் டால் கச்சோரி, அதனால் நான் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதை அவிச்சிட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்டேஜில் பிசைஞ்சு போட்டு அது வந்து ரொம்ப நீங்கள் வதக்க வேண்டியதில்லை. ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ வதக்கும் போதே அரோமா வரும், நல்ல ஒரு ஸ்மெல் வரும், நல்லா வெந்ததுக்கான அடையாளம் வரும். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய உள்ளே வைக்க வேண்டிய பூரணம் ரெடி ஆகிடுது. இந்த மசாலா மூங் டால் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்மளுக்கு எத்தனை உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு மசாலாவை நான் நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். இப்போது நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் ரெசிபிஸ் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் இதே மாதிரி நம்ம சின்ன உருண்டைகளாக அந்த மாவு நம்ம எப்படி எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நான் மேல் மாவும் நான் நல்லா உருட்டி வச்சுருக்கேன். உள்ளே வைக்கிற மூங் டால் ரெசிபியும் இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போது இந்த ஒரு உருண்டையை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கை மேடை வச்சு நல்லா அகலப்படுத்திக்கலாம். நீங்கள் பூரிக்கட்டையில் கூட போட்டு திரட்டிக்கிறதுனாலும் திரட்டிக்கலாம். இப்படி பள்ளமாக பண்ணிங்கன்னா நல்லா விரித்து விட்டுக்கோங்க மாவை. இப்போது இதில் இந்த உருண்டை ஒன்று எடுத்து வச்சு இப்போ இதை வந்து நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கவர் பண்ணிக்கலாம். மாவு வந்து வெளியே வராத அளவுக்கு, உள்ளே இருக்க பூரணம் வெளியே வராத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கிட்டு இதை நல்லா இப்படி திருப்பி முறுக்கி விட்டுக்கிட்டு இந்த கொஞ்சோண்டு துளியாக இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதை மறுபடியும் ரவுண்டாக்கி இதை வந்து நம்ம இதில் வச்சு இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் இதை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ரொம்ப நல்லா காயக்கூடாது, லேசாக மீடியம் இதில் தான் போடணும். அப்போ தான் வந்து இதை நம்ம போட்ட பிறகு தான் அது வந்து பபுள்ஸ் வந்து மேலே வரணும். அந்த அளவு இருந்தால் தான் நம்மளுக்கு உள்ளே வெந்து வரும். அதனால் லைட்டாக எண்ணெய் சூடாக இருக்கும்போதே போட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா பபுள்ஸ் இனிமேலுக்கு தான் வரணும். அதாவது லைட்டாக சூடு ஏறும்போதே நீங்கள் இதை போட்டுருங்க. இல்லை முன்னாடியே தீ ஹை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா மேலே மொறுவாக ஆகிடும். ஆனால் உள்ளே வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் நம்ம எடுத்து வைக்க முடியாது. இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சிருக்கும் போதே போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் கழித்து செவந்த உடனே மேலே எழுந்து வரும்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்சி மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து லைட்டாக திருப்பி விடலாம். 2 பக்கமும் நல்லா செவர விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செவர விட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டு நல்லா செவந்த பிறகு நம்ம எடுத்தால் நம்மளுடைய மூங் தால் கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு இந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒன்று மட்டும் மாவு பிரிஞ்சிடுச்சு. இங்கே பிரியாத அளவுக்கு மாவு வந்து பார்த்து உருட்டிக்கோங்க. இப்போது எடுத்துடலாம். நம்மளுடைய மூங் தால் கச்சோரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக எடுத்து வச்சுருந்து கூட ஸ்கூலுக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய மூங் தால் ரெசிபி நம்மளுக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.